பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்காக பிரசங்கியார் நமக்கு குறித்து கொடுத்துள்ள வசனம் என்னன்னு பார்ப்போமா? அது பிரசங்கி 8வது அதிகாரம் 2வது வசனம். ராஜாவின் கட்டளையை கை கொண்டு நட என்று நான் உனக்கு சொல்லி எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய் அப்படின்னு சொல்றாரு பிரசங்கியார். அதாவது ராஜாவின் கட்டளை அப்படின்னா இப்போ எந்த ராஜா இருக்காரு, நான் ராஜா சொன்னதை கேட்கணும் அப்படின்னு இல்ல. இது இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள். அதுக்கு எச்சரிக்கையோடு அதை கை கொண்டு வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். அதாவது நம்மளுடைய கர்த்தரோட தேவனோட நமக்கு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நம்ம வசிக்கின்ற இடத்தின் அரசனுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அதாவது அவர்கள் கொடுக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு தேவனுக்கு நம்ம ஆணையிட்டு சொல்லியிருக்கிறோம். அதனால இதை சரியாக கை கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரசங்கியார் இன்று நமக்கு கூறுகிறார். மேலும் இது போன்ற நல்ல வசனத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தரின் அன்பு நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா.